Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஈஸியா சிம்பிளா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் வெண்டைக்காய் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், 2 தக்காளி, 1 கப் வெங்காயம், 1 கப் தேங்காய், ஒரு லெமன் சைஸ் மீடியம் லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தேங்காய் இது ரெண்டையும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடயே அரைச்சிட்டு வந்த நம்ம பேஸ்ட், இந்த வெங்காயம் தேங்காய் இந்த பேஸ்ட்டு கூடயே 2 தக்காளியும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த 250 கிராம் வெண்டைக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஆன் பண்ணிவிட்டு சூடு ஏறினதும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருங்க. 2 ஸ்பூன் கடலெண்ணெய், விட்டுட்டு அதில் இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். அப்போ தான் இதில் இருக்க அந்த பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த வெண்டைக்காயை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் சூடேறினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, 5-6 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெண்டைக்காயையும் இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாப்பொடியை இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா குழம்பு கலர் கொடுக்கும். அதுக்காக முன்னாடியே 1 ஸ்பூன் வெண்டைக்காய் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த டைமில் இந்த புளி கரைசலோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இல்லையா, இந்த வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் நல்லா இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிக்கணும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வாங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். வெண்டைக்காய் நல்லா வெந்து இப்போ சிம்பிளாக ஈஸியாக வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் வெல்லத்துண்டு. நம்ம வெல்லம் ஏன் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த காரம் புளிப்பு இது எல்லாத்தையும் வந்து ஒரு லெவலில் மீடியமாக நம்மளுக்கு காட்டும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.